5 அடி அளவு இருக்குது. 20 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடி போட்டுக்கலாம். இந்த ஒயரை வந்து 2ஆக மடிச்சுக்குவோம். ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ ஜாயின் பண்ணுற ரன்னிங் ஒயரை அளந்துட்டு இதை இப்படி மடிக்கணும். 2ஆக மடித்த ஒயர் கூட இதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவல் இல்லைன்னா சரி பண்ணணும். ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஜாயின் பண்ணுற ஒயரும் இந்த சைடில் ஓரளவுக்கு ஒன்றா இருக்கணும். அதுக்கு அடுத்து அடுத்த ஒயரை இந்த மாதிரி திரும்பவும் 2ஆக மடித்து இதிலே வந்து ஜாயின் பண்ணணும். எந்த பக்கம் வந்து அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆக்கணும். இல்லை போடும்போது ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்த ஒயர் இந்த மாதிரி 20 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 20 ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது சரிசமமாக இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்த பிறகு தான் வந்து அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தான் வந்து அடுத்த வரிசைக்கு ஜாயின் பண்ணணும். அடி முழுக்க அந்த மாதிரி தான். இப்போது சென்டர் பாயிண்ட் வச்சு முடி போடணும். இப்போ அடுத்த வரிசை அடுத்த வரிசை ஜாயின் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது வரிசை முடிஞ்சு போச்சு. அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அடி வந்து போடணும். இப்போ சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் நான் 10 வரிசை போடலான்னு இருக்கேன். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு பக்கம் 4 வரிசையும் ஒரு பக்கம் வந்து 5 வரிசையும் போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். அடி வந்து 10 வரிசை போட்டுட்டேன். இதில் வந்து தென்னங்குச்சி சொருவலாம். பழைய தொடப்பத்தில் இருந்தெல்லாம் எடுத்து சொருவுனா அது மக்கிவிடும், உள்ளே வந்து உடஞ்சிக்கும். புதுசாக இருந்தால் சொருவலாம், இல்லை ஐஸ் குச்சி கூட வாங்கி சொருகலாம், நம்ம விருப்பம்தான். இதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி போடணும். எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான், எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடித்து போடணும். ஒரு வரிசை போட்டதுக்கப்புறம்தான் ஏணிப்படி முடித்து போடணும். ஒரு வரிசை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வரிசை போட்டுட்டேன். இப்போ இதில் ஏணிப்படி முடித்து போடணும். இந்த ஒயரை இப்படி கீழ் நோக்கி இழுத்துட்டு, கீழ் நோக்கி இழுத்த ஒயரை திரும்ப இந்த சைடில் இப்படி மேல் நோக்கி இழுக்கணும். மேல் நோக்கி இழுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இந்த மேல் நோக்கி இழுத்த ஒயரில் விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து நல்லா ரெண்டும் வந்து இப்போ செட் ஆயிடுச்சு. அடுத்த வரிசை ரெண்டாவது வரிசையும் இந்த மாதிரி தான் அப்படியே சுற்றி போட்டுக்கினே வந்துட்டு எப்படி ஏணிப்படி முடிச்சில் ஜாயின் பண்ணணுமோ அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி வரணும். இங்கே வந்து இப்போது இது வந்து ரெண்டாவது வரிசைனா இங்கே வந்து நிறுத்திட்டு இந்த ரெண்டாவது வரிசையில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மூணாவது வரிசைக்கு மேலே அப் பண்ணி நாட் போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன்.
ரன்னிங் வரிசையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரன்னிங் வரிசை இல்லாமல் அப்படியே தான் போட போகிறேன்.